ஹாய் ஆல். ஸோ இப்படி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் பார்ப்பேன்னு சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லோரும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அப்டேட்ஸ் வந்து கேட்டிங்க, பழைய சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 month கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய சேனல் எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல. நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். எஃப்சிஎம்மாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிறைய பேரை கேட்டு அப்புறம் வந்து அவங்க கொடுத்துருக்க மெயில் எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் சப்மிட் பண்ணோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்து அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம Jan 30th என்னோட ஜிமெயில் வந்து அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருந்தாங்க. அது February 1st வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூபையும் வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபார்ம்ஸையும் நாங்கள் சப்மிட் பண்ணோம். பட் வந்து எல்லாமே மெயினாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடியில் தான் லிங்க் ஆகிருந்தது. அண்ட் அந்த மெயில் ஐடியில் இருக்க டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஃபைனலாக வந்து அந்த மெயிலையுமே வந்து கூகுள் அக்கௌண்ட்டே வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம தான் ஆத்தரைஸ் பர்சன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்பாங்க. பட் நம்ம ஆத்தரைஸ் பர்சன் வந்து நம்ம டேரெக்டாக ஒரு கான்டாக்டோ இல்லை டேரெக்டாக நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணவோ எந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெயிலு, சேட்டு, அது மாதிரி ஆட்டோமேட்டடான சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னோட சேனல் தான், இது என்னோட மெயில் ஐடி தான் சொல்லி என்னால் ப்ரூவ் பண்ணவே முடியல. அந்த ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் கேட்டிருந்தீங்க என்னாச்சு உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தான் இப்போது உங்கள்கிட்ட நான் சொல்லணும். ஸோ ரெக்கவர் பண்ண முடியல, பழைய சேனல் ரெக்கவர் பண்ண முடியல. இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துட்ருக்கீங்க, ஷர்லி கென்சி vlog. இந்த சேனல் வந்து டோட்டலாக வந்து ஐடியா இல்லை. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேனல் வந்து எனக்கு லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு எந்துவாக ரொம்ப ஹாப்பியாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து திடீர்னு பிளாக் ஆனோடனே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. நம்மளது வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஓ சொன்னாங்க வந்து கண்டிப்பாக கிடச்சிரும், எதுக்கும் கவலைப்படாத, அதுலேயே நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டேஸ் அதாவது ஒரு 10 days 15 days 20 days ஆகும்போது நமக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் வந்து எல்லாருமே சொன்னாங்க, லைக் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க நீ இன்னொரு சேனல் பண்ணு, ஏன் வந்து நீ இப்போயே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இன்னொன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னா, நம்ம இன்னொரு சேனல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த அளவு வந்து நான் என்னாலையும் ஆக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய குவெஷன் மார்க்ஸு. அண்ட் வந்து பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸை க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்க, நீங்கள் சிரிக்காதீங்க, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு 2-3 கமெண்ட்ஸும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நமக்கு அந்த நெகட்டிவிட்டி தானே நமக்கு ஃப்ரெண்டில் வரும். ஸோ நம்ம பண்ணலாமா, பெரிய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து ஒரு மெயில் வந்து எனக்கு அயர்லாண்ட்லேருந்து ஒரு பிரதரும் அனுப்பியிருந்தாங்க. உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் கண்டினியூஸாக பார்ப்போம், சீக்கிரம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து பிராண்டட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் யூகேலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து என்னாச்சுப்பா, ஸோ மெயிலுன்னொடனே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ என்னோட மெயிலுக்கு அனுப்பல, டான்ஜர் சேம் மெயில் ஐடி காமிச்சாங்க. இதுவுமே வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, உங்கள் மெயில் ஐடி ஹேக் ஆகிடுச்சிருந்தீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படிலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. என்னோட யூடியூப் சேனல் வந்து டான்ஜர் சேம் வந்து எடிட்டர்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்ததால அது மூலிமா நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த லாஸ்ட் வீடியோ போட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்லேருந்தே வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்துமே வந்து அவங்களுமே வந்து லைக் midnight 12:30க்கு வந்து பிட்காயின்லேருந்து வீடியோ வந்தோடனே அவங்களுமே வந்து இது மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எங்களால் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. நம்மளோட பிஸ்னஸ் நம்பர் ஈஷக்தி கிட்ஸுக்கும் வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ரெக்கவர் ஆகிடுச்சான்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி இன்ஸ்டாகிராம், மெயில், அப்புறம் வாட்ஸ்அப்பில் விசாரித்த ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட மெசேஜ் எல்லாம் தான் வந்து என்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து நிறைய ஒரு மெமரிஸ், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண நிறைய சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இது கற்றுக்கிட்டேன். முக்கியமாக வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து மாமாவோட வீடியோ. ஏன்னா மாமா வந்து அவ்வளோ எந்துவாக நாங்கள் எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் இருந்தது. அவங்க நினச்சிருந்தா வந்து எனக்கு வந்து பண்ணணுன்ட்டு இல்லை, பட் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக எனக்கே வந்து லைக் என்ன சொல்கிறது, மாமா அது எடுக்கிறப்ப எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அத்தை கூட சமையல் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் குக்கிங் வீடியோ
வீடியோ போட்டு அதுக்கு வந்து எல்லாரும் அவ்வளோ கமெண்ட், இது மாதிரி ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் போடுங்க, இன்னும் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்னொரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லணும்னா, லாஸ்ட் வீடியோ இஞ்சி தேல் போட்டிருந்தோம். அண்ட் இஞ்சி தேல் போட்டு அந்த வீடியோ வந்து நைட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து டான்சர் சேமில் வீடியோ வந்து அவங்களோட வீடியோ வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து இஞ்சி தேல் வந்து ட்ரை பண்ணோம், நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ சர்ச் பண்ணுறப்போ வீடியோ இல்லை. பட் நீங்கள் பண்ண ப்ராசஸ், நீங்கள் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக உங்களோட அத்தை கூட சேர்ந்து பண்ணது எல்லாமே எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அண்ட் அதை ஞாபகம் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சீக்கிரம் உங்கள் சேனல் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சொல்கிறது ரொம்ப வந்து டச்சிங்காக இருந்தது. நம்ம பண்ணுறது அவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு உமன் வந்து நம்ம வீடியோ போடுறோன்னா நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வந்து பண்ணலாமா வேணாமா நிறைய கொஷின்ஸ் மார்க்ஸ் இருக்கும். ஃபேமிலி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் ஏன் போடல அப்படின்னு தான் கேட்டாங்க. பாஸ்ட் அதை விட்டு இன்னும் ஒரு புது ஃபார்மில் புதுசாக நான் இன்னும் நல்லா பண்ணணும், அதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், அத்தா அக்கா அண்ணா அண்ணி அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, இப்படி நீங்கள் அத்தைங்க எல்லாருக்கும் இவ்வளோ வந்து ஜோவியலாக பேசி இவ்வளோ வந்து வீடியோ எடுக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. எல்லாருமே அவங்க அப்படி தான், நாங்கள் அப்படி தான் எடுப்போம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக அவங்களும் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஐடாத்த கிருபாத்த வீடியோ இன்னும் நான் இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஹேக் பண்ணிட்டாங்க. நான் போட்ட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ 1-2 கமெண்ட்ஸ் மேபி மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ பேர் வந்து எங்கேஜிங்காக வீடியோ பார்க்குறாங்க, பார்த்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க டைம் எடுத்து. அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணால் அவங்களும் ஹாப்பி ஆவாங்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கமெண்ட் போட்டதேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சின்ன ஒரு ஐடியா என்னென்னா, எனக்குமே ஒரு மெமரிஸாக இருக்கும். நான் பழைய வீடியோஸ் ஒரு 6 to 7 வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே ரீபோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரீபோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஓகே சொன்னால் எல்லா வீடியோ 1 by 1 டே போடலாம். நான் அந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்புறேன். அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி இந்த சேனல் ஷர்லி கென்சி vlogs உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் பாருங்கள். ஸ்கிங் மெயினாக வந்து எல்லோரும் கேட்டதால தான் ஒரு ரீபோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட். உங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் பற்றி நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சிஎம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி ஹேக் ஆகிடுச்சுன்னு ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இருக்கிறதே ஒரு 18,000 தான், இதுக்கு வந்து 2 million people போன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு இருந்தது 13,500 தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். பட் ஆனால் வந்து அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. எனக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க வருவாங்கன்னு நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோ போடுவேன். உண்மையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நமக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நாங்கள் எதிர்பார்த்ததே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் வந்து எனக்கு ஒரு 1 monthலேயே வந்து எனக்கு இவ்வளோ ஒரு 10,000 people வந்தது. அது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு ஒரு 100 people இருந்தாலுமே அது எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். 100 இருந்தாலும் 1 million இருந்தாலும் அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே நான் வேல்யூ பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கு 13,500 இப்போ இல்லை எப்போவுமே தட் க்ளோஸ் டு ஹார்ட்டுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 people இருந்தாங்க. நான் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறப்போ நான் சிஎம்கே டிஸ்கஸ் பண்ணுறப்போ சொன்னேன் 13,000 இருந்தாங்க, நான் இப்போ போட்டால் எனக்கு திரும்ப அது மாதிரி சப்போர்ட் வருமா அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ வந்து இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் வீக் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தாங்க. ஸோ 1 week வந்து லேப்டாப் அவங்ககிட்ட இல்லாதனால தான் வந்து அவங்களால ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ரொட்டப்பேட்டா வீடியோ வந்து லாஸ்ட்டாக அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப டிலேயாக போட்டிருந்தாங்க. அதுதான் ரீசன். ஒரு 8 days வந்து சார் சென்னையில் இல்லை, தனியாக ட்ராவல் பண்ணார். அவர் என்னென்ன விஷயம்னு கேளுங்க. அவங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு ஸோ 8 daysக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அதனால ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. அந்த வீடியோட ரிவ்யூ வந்து நான் தான் லாஸ்ட்டாக பார்த்தேன். அப்போ வந்து அதில் வந்து நம்ம பண்ண சிலுமிஷ வேலை நிறைய இருக்குது. இங்கே ஊட்டிலையும் வந்து அத்தை மாமாவோட ரிவ்யூ அண்ட் வந்து மார்னிங் வியூவும் வந்து நான் வந்து நாங்கள் நைட் தான் அங்கே ரீச் ஆனோம். ஸோ அதனால் வந்து சிஎம் வந்து நைட் வியூ தான் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் வியூ கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்னும் சூப்பராக இருந்ததா. ஸோ அதையே மிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் மார்னிங் வியூ வந்து அந்த ரூம் டூர் எடுத்திருந்தேன். அண்ட் அந்த டைம்லேயே வந்து மாமா அத்தையோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து அவங்க என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நாங்கள் கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து அந்த தொட்டப்பட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ அத்தை மாமா எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஷோலி வீடியோ நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் ஹேக் ஆகாதனால எல்லோரும் வந்து அந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேக் ஆகும்னு யார் நினச்சா, கடைசியில் பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு இந்த சேனல். அப்போ வந்து அந்த வீடியோ நான் பார்க்குறப்போ அந்த மெமரிஸ்லாம் வந்ததால் சரி, அண்ட் பீப்புளும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்டேட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இதுக்கு அந்த பேசியிருக்கு அந்த கீழே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம், நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், நாங்கள் வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீடியோவோ இல்லை அப்டேட்ஸோ நான் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே பேசல. பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ பேர் கொடுப்பாங்கன்னு சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 960 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வீடியோ போடல, எதுவுமே போடல, வெறும் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணது லைக் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இந்த ஹாப்பினஸ் அண்ட் இந்த சப்போர்ட் கண்டிப்பாக நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவேன். இனி வர வீடியோஸ்க்கு நீங்கள் பாருங்கள், பார்த்து அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுங்க. இது எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஆல், என்னை வந்து சப்போர்ட் பண்ணி இது சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி இல்லை, இது மாதிரி இன்னும் திரும்ப ஹேக் ஆகக்கூடாது. இனி அப்கமிங் வீடியோஸில் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் புது சேனல் ஆரம்பித்தது ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி. ஐ மிஸ் மை மெயில் ஐடி. என்ன பழைய சேனலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மெயில் ஐடி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 3.5 years உள்ள டேட்டா, என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய எல்லா டேட்டாஸுமே வந்து அதில் ஃபுல்லாகவே அதுதான் வந்து லைக் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம ஹார்ட்வேராக யூஸ் பண்ணுற மொபைல் வந்து 2 மொபைலே வந்து அட் அ டைம் ஆஃப் ஆகி அன்அத்தரைஸ்ட் ரீசெட்டுன்னு வந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு இது கொடுக்காம அதை வந்து அன்அத்தரைஸ்ட் ரீசெட் வந்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்குனாக நாங்கள் போய் சாம்சங்கில் டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் அவங்க வந்து இது வந்து உங்கள் மெயில் ஐடி மூலமா அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அங்கே எங்கேன்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து எல்லாமே இழந்து போய் தான் இங்கே இப்போ நிற்கிறோம். நம்ம இருக்கிற வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட், எப்போ என்ன நடக்கும், யார் வந்து ஹேக் பண்ணுவாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க நம்மளோட இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட யூடியூப்பை ஹேக் பண்ணி அவங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணாங்களா, ஸோ வந்து அவங்களோட பர்பஸ் என்னன்றது நம்மளால வந்து ஷுவராக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி உங்கள் பாஸ்வேர்ட், ஜிமெயிலில் வந்து நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், நம்மளோட ஐடிஸ் தான் இருக்கா. ஏன்னா வந்து இது ஆன் டைம் உடனே அவங்க ஹேக் பண்ணுறது கிடையாது, ஆன் ப்ராசஸ் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி அப்படி தான் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக அந்த செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றது 3 months வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. பாஸ்வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி மாற்றி அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் லைக் ஒரு நோட்டோ இல்லை எதுலையாவது அதில் மெயின்டைன் பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஃபோனில் வந்து சேவ் பண்ணுறதோ, ஃபோனில் வந்து எதுவுமே வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பாஸ்வேர்டாக இருக்க எதுவுமே ஃபோனில் நோட் பண்ணேன். ஏன்னா வந்து ஃபோனே ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபோனில் வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவுமே இப்போ எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து ஒரு ஹார்ட்வேர் அதுக்குன்னு ஒரு மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போது க்ரியேட்டராக இருக்கப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி நமக்கு ஐடிலாம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஐடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதனால் எனக்கு ஐடிலாம் எடுக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐடி வந்து நாங்கள் சர்ச் பண்ணி எங்களோட யூஆர்எல் கொடுத்து சர்ச் பண்ணி அதை எடுக்கலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற அந்த மெசேஜில் வரும். ஸோ அது எல்லாமே வந்து சேவ் பண்ணி ஒரு ஹார்ட்வேராக ஒரு காப்பி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அவங்க ஹேக் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன ஐடிஸ் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். எங்ககிட்ட அந்த ஐடிஸாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாதனால தான் எங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. இதெல்லாமே வந்து நானும் இப்போ கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இது மாதிரி ஹேக் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஆல், இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு. See you all in new video. Bye bye. Subscribe to Shirley Kenzie Vlogs.